கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனப்படுத்த வேண்டாம். அந்த வசனம் எல்லாரும் படிப்போமா? ரூத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாரும் படிங்க பார்ப்போம். அவளை ஈனப்படுத்த வேண்டாம். ஸ்தோத்திரம். போவாஸின் வார்த்தை. ஸ்தோத்திரம். ஏன் போவாஸை நாம் ஹைலைட் பண்றோம்? அவர் தான் இயேசு. ரூத்து யாரு? சபை. ரூத்து என்ற ஒரு கேரக்டர் சபையை ஸ்திரப்படுத்தினது போவாஸ் தான். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய அரவணைப்பு, அவருடைய தயவு, அவருடைய அன்பு ரூத்தை பிரமிக்க செய்தது. நான் மோவாப் தேசத்தில் இப்படி ஒரு அரவணைப்பை நான் பார்க்கவில்லையே. நான் மோவாப் தேசத்தில் இப்படி ஒரு வார்த்தைகளை நான் பார்க்கவில்லையே. நான் மோவாப் தேசத்தில் இப்படி ஒரு அன்பை நான் உணர்ந்ததே இல்லையே. நான் மோவாப் தேசத்தில் இப்படி ஒரு ஐக்கியத்தை நான் பார்க்கவே இல்லையே. இந்த பெத்லகேம் ஒரு விசேஷமானது. இந்த பெத்லகேம் ஒரு அரவணைப்பின் இடம். உண்மையாகவே இந்த பெத்லகேம் ஒரு அப்பத்தின் வீடுதான் என்று ரூத்து சொல்லியிருப்பாள். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால் போவாஸின் வார்த்தை ரூத்தை வேத புஸ்தகத்தில் நமக்காக எழுதப்பட்டது. போவாஸ் தான் காரணம் அதுக்கு. ஸ்தோத்திரம். இந்த போவாஸ் ரூத்தை ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த பல வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். இங்கு 2 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. முதலாவது அவள் கதிர்களை பொறுக்கி கொள்ளட்டும். அவள் கதிர்களை பொறுக்கி கொள்ளட்டும். போவாஸ் சொல்றார். ஸ்தோத்திரம். போவாஸை தேடி வந்த, போவாஸின் வயலை தேடி வந்த ரூத்துக்கு கதிர் பொறுக்கி கொள்ள போவாஸ் அனுமதிக்கிறார். ரூத்துடைய, கவனிங்க, ரூத்துடைய ஜீவியமே எங்க ஆரம்பிக்கிறதுனா கதிர் பொறுக்குவதில் தான் அவருடைய ஜீவியமே ஆரம்பிக்குது. ரூத்துடைய ஜீவியம், வாழ்க்கை, ஒரு புது வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குதுன்னா சொல்லுங்க, எங்க ஆரம்பிக்கிறது? கதிர் பொறுக்குவதில் தான் ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். கதிர் பொறுக்குவதில் ஆரம்பித்து போவாஸுக்கு மணவாட்டியாய் மாறினார். ஆரம்பம் எப்படி இது பாருங்க. ஸ்தோத்திரம். கதிர் பொறுக்குவது, வேத வசனத்தை தேடுவது. நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமே வசனமா இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை பொறுக்குறீங்க அந்த அளவுக்கு மணவாளனாக இயேசுவோடு நிற்பீர்கள். நீங்கள் கதிர் பொறுக்க ஆரம்பித்தால், ஸ்தோத்திரம், பொறுக்கி கொள்ளட்டும். போவாஸ் பர்மிஷன் கொடுக்கிறார், பொறுக்கி கொள்ளட்டும். ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கும்பொழுது இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் மன்னாவை பொறுக்கினார்கள். அதிகாலையில் அவங்க போய் என்ன செய்யணும்? மன்னாவை அவர்களுக்கு தேவையான என்ன செய்யணும்? அவர்களே பொறுக்கணும். யாருனாட்டும் கொடுக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கை, உன் ஜீவியம், நீ கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால், நீ பரலோகம் போக வேண்டும் என்றால் நீ தான் வசனத்தை தேடணும். ரூத் உட்கார்ந்த இடத்துக்கு யார்கிட்ட கொடுக்கல, அவள் போய் தேடினாள். கஷ்டம், உயிர் வாழணும். விசுவாசத்தில் நிற்க ஆசைப்படுகிறவர்கள், விசுவாசத்தில் நான் கடைசி வரைக்கும் நிற்கணும் என்று ஆசைப்படுகிறவர்கள், நீங்கள் கதிர்களை பொறுக்க வேண்டும். போனோம், எழுமணும். அதிகாலை வந்திருக்கிற எதற்கு? கதிர் பொறுக்கும்படிக்கு. ஆமென் சொல்லுங்க. இதோ அதிகாலை போவாஸ் வயலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கதிர்களை பொறுக்கும்படிக்காக. நாங்கள் உயிர் வாழணுமே. கதிர் இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை. கதிர் இல்லை என்றால் ஆகாரம் இல்லை.
நாங்கள் உயிர் வாழும்படிக்கு இதோ போவாசின் நிலத்திற்கு வயலுக்கு வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். என்னாகும் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது என்னாகத்தில் நாம் படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 11 அதிகாரம் 8ஆம் வசனம், மன்னாவை பொறுக்கினார்கள். மன்னா வேத வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க, ரூத் தன் ஜீவனத்திற்கு அவள் புறப்பட்டு போய் கதிர்களை பொறுக்கினாள். ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் அவள் ஜீவனோடு உயிரோடு இருந்தாள். நாம் உயிர் வாழும்படிக்கு, நாம் விசுவாசத்தில் பலப்படும்படிக்கு, நாம் கடவுளுக்குள்ள ஸ்திரப்படும்படிக்கு. இந்த கதிரில் உயிர் வாழ முடியாது. அந்த நேரத்தில் போவாஸ் நிலத்தில் கிடைக்கிற தானியம் ரூத்துக்கு இல்லை என்றால் ரூத்து மரித்து போவாள். வேற சோர்ஸே இல்லை. தேவ சமூகத்தில் வந்து வசனத்தை பொறுக்காமல் போவோம் என்றால், பொறுக்குவதற்கு அலட்சியம் பண்ணுவோம் என்றால், நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவனே இருக்காது, உயிரே இருக்காது. ஸ்தோத்திரம். மன்னாவை பொறுக்கினார்கள். ஸ்தோத்திரம். என்ன பொறுக்கிறாங்க? மன்னாவை. பாருங்க, தாவீது ஒரு வார்த்தை பேசுறாரு பாருங்க, நீங்கள் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். சத்தியம் என்ன? வசனம். எப்படி கம்பேர் பண்றாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். வரணுங்க, தேவ சமூகத்துக்கு வரணும். ஆராதனைகளை மிஸ் பண்ணக்கூடாது, கூட்டங்களை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ரூத்து கதிர்களை பொறுக்குவதற்கு புறப்பட்டது போல போனாதான் நீ உயிர் வாழ முடியும். ரூத்து தன்னையும் காப்பாற்றிக் கொண்டால், தன்னை நம்பி இருக்கிற மாமியும் காப்பாற்றினாள் அவள். காரணம், அவள் பொறுக்கின கதிர். ஆமென் சொல்லு. நீ பொறுக்கிற ஒவ்வொரு வசனமும், நீ தேடுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தையும் உன்னை உன் குடும்பத்தை உயிரோடு வைக்கும். அலட்சியம் பண்ணாதீங்க தேவ சமூகத்தை. கதிர் பொறுக்குவதை அலட்சியம் பண்ணுவா என்றால் உன்னை ஒருவரும் காப்பாற்ற முடியாது. இது போவாசின் காலம், இது போவாசின் இரக்கத்தின் காலம், இது போவாசின் தயவின் காலம். இந்த காலத்தில் நீ பொறுக்கவில்லை என்றால் பிற்பாடு எந்த வயலும் உனக்கு அனுமதி இருக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நீங்களே மேய்ந்து கொள்ளுங்கள். யாருக்கு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. சோறு தட்டில் போட்டு கொடுப்பாங்க, ஊட்டி விடுவாங்க. ஆனால் வசனம் அப்படி கிடையாது. நம்ம தான் படிக்கணும், நம்ம தான் தேடணும், நம்ம தான் மேய்ந்து கொள்ளணும், நம்ம தான் பொறுக்கணும். அப்பதான் நம்ம உயிர் வாழ முடியும். அதிகாலை எழுந்த உடனே பைபிளை திறந்து கதிரை பொறுக்கணும். நீங்க நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உன் கரத்தில் இருக்கிற வேதம் ஒரு பெரிய வயல், உன் கரத்தில் இருக்கிற பைபிள் ஒரு பெரிய வயல். தேடுவாயாக, பொறுக்குவாயாக. போவாஸ் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், பொறுக்கிக்கோ. போவாஸ் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், பொறுக்கிக்கோ. எல்லாருக்கும் அப்படி கிடையாதுங்க, எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். சிலருக்கு அனுமதி, நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை படிக்கவும், இதை புரிந்து கொள்ளவும், இதை நம்ம ஜீவனத்துக்குள் ஏற்றுக்கொள்ளவும், இதை நம்ம சுதந்திரிக்கவும் போவாஸ் அனுமதி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நீ ஒரு ரூத்து. கையை தட்டுங்க, நாம் எல்லாரும் ரூத்துங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தானியங்கள் உண்டு, கதிர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒன்று சொல்றேன் பாருங்க. மூன்றாவது பாருங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது, ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசு சொல்றார் ஒரு ஸ்திரீயை பார்த்து, இது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுற அப்பம், நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்கப்படாது என்று சொல்றார் இயேசு. அதற்கு அவள் என்ன சொல்றாள்? மேஜையிலிருந்து கீழே விழுமே, அப்பொழுது நான் நாய்கள் அதை எடுத்துக்கொள்வேன். ஆனால் நான் சொல்றேன், பொறுக்கி கொள்ளுவேன். பார்த்தீங்களா? அதை பார்த்துதான் இவள் விசுவாசம் பெரியது என்று சொன்னார் இயேசு. என்ன வார்த்தைங்க! வசனத்தை பொறுக்க வேண்டும். பொறுக்கி சொன்ன கூட பரவாயில்ல, தப்பே கிடையாது. நான் வேத வசனத்தை பொறுக்குகிறேன். நான் ஸ்தோத்திரம். ரூத்தை சொல்லியிருப்பாங்க, ஏய் பொறுக்கி போ சொல்லியிருப்பாங்க. கோவப்பட்டு முறுக்கின்னு போயிட்டாளாவா? இல்லை, தாழ்த்தினால் உயர்த்தப்பட்டாள். ஸ்தோத்திரம். வேத வசனத்துக்காக எந்த இடத்துல நம்ம தாழ்த்தினா தப்பே கிடையாது. எனக்கு தேவை வயல், எனக்கு தேவை கதிர், நான் உயிர் வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் சொல்றேன் பாருங்க. தரித்திரனாகிய லாசரு. லாசரு தானே அவன் பேரு, தரித்திரன். ஐசனோட மேஜிலிருந்து கீழே பொறி சாப்பிட்டேன். பேர் என்னங்க? லாசரு தானே. அந்த லாசரு என்ன சொல்றார்? ஐசனோடைய மேஜிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை அவன் என்ன செய்தான்? எடுத்து புசித்தான். அவன் தேவ தூதனோடு மேலே போனான்.
இதெல்லாம் வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது பைபிளில். ஸ்தோத்திரம். எந்த இடத்திலும் வசனம் பிளேட்டில் வச்சு ஸ்பூன் வச்சு கொடுப்பாங்களா? இதில் எங்கேயும் நாம் போய் தான் எடுக்க வேண்டும், நாம் போய் தான் பொறுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் போய் தான் அதை சுதந்திரிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு மலையில பிரசங்கம் பண்ணார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேடி போனார்கள், வசனத்தை பொறுக்கினார்கள். அதாங்க ரூத்து. போவாஸ் அனுமதி கொடுத்திருக்கிறார். இது கிருபையின் காலம். இந்த நேரத்தில், இந்த காலத்தில் எங்க போனாலும் வசனம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த காலத்தில் எங்க போனாலும் உங்களுக்கு கதிர் கிடைக்கும். பொறுக்க வேண்டியது நம்முடைய வேலை. இந்த காலத்தில் நீ அசதியாயிருப்பாய் என்றால், இந்த காலத்தில் நீ சோம்பேறியாயிருப்பாய் என்றால், உன் ஜீவனை நீ காத்துக்கொள்ளவே முடியாது. ஒரு காலம் வரும், அப்போது எல்லாம் அறுவடை செய்து கொண்டு போகப்படும். அப்போது வயலுக்கு போவாய் என்றால் ஒன்றுமே இருக்காது வயல்ல. ஒரு நாள் வரும், அது அறுவடையின் நாள். அறுவடை முடிந்த உடனே நீங்க வயலுக்கு போனா ஏதாவது கிடைக்குமா? என்ன பாருங்க, தேவ வார்த்தையாய் சொல்லுகிறேன், நெக்லெக்ட் பண்ணாதீங்க. வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலைக்கும் சொல்ல முடியாது. கிருபையின் காலம், இதே ரட்சணிய நாள், இது அணுகுற காலம். ரூத்தே, கதிர் பொறுக்க வருவாயாக. இதோ போவாசின் நலம் உன்னை அழைக்கிறது. அறுவடை ஒன்று உண்டு. அப்போது எல்லா தானியங்களும் கொண்டு போகப்படும். நாம் தேடினாலும் கிடைக்காது தானியம், நாம் தேடினாலும் கிடைக்காது, ஒரு கதிர் கிடைக்காது. எப்படி உயிர் வாழ்வாய்? அந்த காலம் சீக்கிரமாய் வரும். 21 நாள்ல பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கதிர் பொறுக்கினால், ஸ்தோத்திரம், மன்னாவை பொறுக்கினார்கள். சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று தாவீது எழுதுகிறார். ஸ்தோத்திரம். ரூத்து கதிரை பொறுக்கினாள் என்று எழுதப்படுகிறது. ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ மேஜிலிருந்து விழுந்த அப்பம் நான் பொறுக்குகிறேன் என்று சொன்னார். லாசரு ஐஸ்ரவான் மேஜிலிருந்து விழுகிற அப்பத்தை பொறுக்குகிறேன் என்று சொன்னார். இவங்க எல்லாரையும் பற்றி பாருங்க, எல்லாரும் உயர்ந்த இடத்தில் போனார்கள். ஸ்தோத்திரம். ரூத்து போவாசின் வயல் நிலத்தில் கதிரை பொறுக்கினது தேவ வார்த்தையை தேடுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார், முச்சிரணி. ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை அதே வசனம் என்ன சொல்லுகிறார் என்றால், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்று போவாஸ் சொன்னார். ஸ்தோத்திரம். ஈனம் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈனம் பண்ண வேண்டாம் என்றால் அவமானம் பண்ண வேண்டாம், துக்கம் பண்ண வேண்டாம், துக்கப்படுத்த வேண்டாம், வேதனைப்படுத்த வேண்டாம் என்று அர்த்தம். நல்லா கவனிங்க. வயலுக்கு வருகிறவர்களை நீ ஈனம் பண்ணக்கூடாது என்று போவாஸ் தன் வேலைக்காரருக்கு கட்டளை கொட்டார். என் வயலுக்கு வந்து கதிர்களை பொறுக்கிறவர்களை ஒருவரும் ஈனம் பண்ணக்கூடாது. என் வயலுக்கு வந்து கதிரை பொறுக்கிறவர்களை ஒருவரும் நீங்கள் வேதனைப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது என்று போவாஸ் சொன்னார். அதான் சபை. சபையில் நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், குடிகாரன் வருவான், மோசமான வருவான், ஒருவனையும் நாம் அவமானப்படுத்தக்கூடாது. இது போவாசின் கட்டளை. அதான் சபை. பேதுரு எழுதுகிறார், சபைக்கு வரும்போது ஒருவனை உயர்வாய் பார்ப்பது, இன்னொருவனை தாழ்வாய் பார்க்கக்கூடாது என்று பேதுரு எழுதுகிறார். ஸ்தோத்திரம். போவாசின் நிலத்திலே ஒருவரும் ஹீனம் பண்ணப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிறவர்களை நாம் அன்பு செலுத்தணும், சபைக்கு வருகிறவர்களை நேசிக்கணும், சபைக்கு வருகிறவர்களை ஆறுதல் படுத்தணும், சபைக்கு வருகிறவர்களுக்கு நாம உதவி செய்யணும், சபைக்கு வருகிறவர்களுக்கு நாம் அன்பான வார்த்தைகளை பேசணும். ஸ்தோத்திரம். மற்றவர்களை அவமானப்படுத்துவது, மற்றவர்களை ஈனப்படுத்துவது, மற்றவர்களை நாம் கீழ்த்தனமாக நினைக்கிறது. பேதுரு எழுதுகிறார், பணக்காரனை மேல் இடத்துல உட்கார வைக்கிறாங்களாம், ஏழைய அங்கே போய் உட்கார் அப்படின்னு சொல்கிறாங்களாம். பேதுரு எழுதுறார். அப்படி செய்யலாமா சபையில்? அதான் போவாசிங்க சொல்லி கொடுக்குறார், ஈனம் பண்ணாத, இது என்னுடைய நிலம், என்னுடைய வயல், பொறுக்கும்படிக்கு அநேகரை நான் அழைப்பேன். எல்லாரும் வந்து இங்கே பொறுக்குவார்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை சபையில், படித்தவன் படிக்காதவன் என்பது இல்லை சபையில், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பது சபையில் இல்லை, கீழானவன் மேலான என்பது சபையில் கிடையாது. ஒருவனையும் உயர்வாயோ அந்தஸ்தோ உயர்த்து வைக்க ஒருவரும் இங்க அப்படி ஒரு தகுதியானவர்கள் யாரும் இல்லை. எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான்.
எல்லாரும் கதிரை தேடி வந்தவர்கள் தான். எல்லாரும் மோவாப் தேசம் தான் வந்தோம். நம்ம எல்லாரும் அப்படின்னா என்ன, பாவத்திலிருந்து வந்தவர்கள் தான். எல்லாரும் இதுலயே பிறந்து வாழ்ந்தவங்க யாரும் கிடையாது. ஸ்தோத்திரம். போவாசின் வயல் எல்லாருக்கும் சொந்தம். ஆமென். இந்த சபை எனக்கு தான் முத்திரை போட்டுக்கிறாங்க. எனக்கே சொந்தம் கிடையாது இது. ஸ்தோத்திரம். ஒருவரும் ஹீனம் பண்ணாதே. அதனால் சபையில் வந்தால் நம்முடைய வார்த்தைகள், பழக்கங்கள், நம்முடைய முக சுளிப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம முகம் சொல்லிச்சா நம்ம வாழ்க்கையில் முகம் சொல்லி வச்சாரு கடவுள். ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் அனுபவத்தில் பேசுகிறேன், விளையாட்டு கிடையாது இதெல்லாம். ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு நீ அளக்கிறாயோ அதே அளவுக்கு உனக்கு அளக்கப்படும். நீ மற்றவர்கள் எப்படி பேசுறியோ அதே உனக்கு பேசப்படும். ரொம்ப நாளாக கிடையாது, ஒரே நேரத்தில் கர்த்தர் உனக்கு பதிலை கொடுப்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, போவாஸ் கடிந்து கொள்கிறார். ஒருவரும் ஹீனம் பண்ணக்கூடாது. குறை உள்ளவர்கள் வருவார்கள், பலவீனர்கள் வருவார்கள். அவங்க பலவீன சொல்லி அவங்க நீ இப்படி நீ அப்படி அப்படிலாம் பேசுறது தகுதி அது அருகதே கிடையாதுங்க சபையில். ஏய், நீ போவாப் ஸ்திரியாச்சே, அங்கிருந்து வந்த நான் எங்க இது கிடைக்குது வந்துட்டியா அப்படின்னு எங்க சொல்லிட போறாங்கன்னு என்று ரூத்துக்கு போவாஸ் சப்போர்ட் பண்றாரு. இது எங்க இருந்தது? எங்க போவாஸ்? எங்க நிலம்? இந்த வயல்லாம் எங்களுது. நாங்க தான் செத்து போனோம், சுடுகாடு கத்து போயிட போறோம். ஒருவனும் ஹீனம் பண்ணக்கூடாது. போவாஸ் சொல்ல கட்டளைக்கு வேலைக்காரர்கள் எல்லாரும் அமைதியாய் கீழ்ப்படிந்தார்கள். அவள் பொறுமையாய் பொறுக்கி கொண்டாள். ஸ்தோத்திரம். அவள் பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அன்றைக்கு போவாசின் வயலில் கேட்கப்பட்ட சத்தம் இன்றைக்கு நம்முடைய சபையில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது போவாசின் வயல், இங்கு போவாஸ் இருக்கிறார். கதிர்களை தேடி வருகிற ஒவ்வொரு ரூத்தையும் போவாஸ் பார்க்கிறார். எங்களுக்கு ஆகாரம் வேணும் ஐயா, எங்களுக்கு ஆகாரம் வேணும், இது இல்லைன்னா எங்களால் பிழைக்க முடியாது, எங்களுக்கு உயிர் வேணும் என்று எத்தனை ஜனங்கள் வார்த்தையை தேடி, வசனத்தை தேடி எத்தனை சபைகளுக்கு போகிறாங்க, எந்த இடத்துக்கு போகிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு ஜனங்க போகிறாங்க. எதற்கு? கதிரை தேடி போகிறார்கள். உயிர் வாழணும் என்பதற்கு கதிரை தேடி போகிறார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு போவாஸ் அநேகருக்கு கதிர்களை, தானியங்களை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு கதிர்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் போவாஸ்? எத்தனை பேருக்கு தானியங்களை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் போவாஸ்? ஸ்தோத்திரம். நம்முடைய இயேசு தான் அந்த போவாஸ். நம்முடைய இயேசுக்கு ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அந்த போவாஸுக்கு ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கண்களை மூட முடிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 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 ஆண்டவரே ஸ்தோத்திர. போவாஸின் வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர. அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்று